வணக்கம் விவசாய நண்பர்களே, இது உங்கள் மகேஷ்குமார் லால்குடி திருச்சியிலேருந்து பேசுகிறேன். இது என்னோடய 2வது வீடியோ. நான் முதல்ல வேலி அமைச்ச ஒரு மாதத்துக்கு அப்புறம் என்னோடய வேலி எப்படி இருக்குன்னு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு 80% வந்து பார்த்திங்கன்னா துளிர் விட்டு நல்லா பச்சை காட்டி வளர ஆரம்பிச்சிருச்சுங்க. மீதி 20% இப்போ தான் கொஞ்சம் தூர் அடிக்குதுங்க. இப்போ நான் இந்த வீடியோவில் ஸ்லோ மோஷனில் காட்டுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே துளுத்து பார்க்குறதுக்கு அழகாக வளர ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த வேலியை சுற்றி பார்த்திங்கனாலே உங்களுக்கு ஒரு பச்சை கலரில் அந்த நிறம் தெரியும். இது இன்னும் நம்மளுக்கு நல்லா வளர்கிறப்ப நம்மளோட தோட்டம் அழகாக இருக்கும். இந்த மீதியில் 1-2 குச்சி வந்து இறந்துருச்சுங்க. நம்ம வளர்ந்த பிறகு அதை நம்மளுக்கு அந்த குச்சியை வெட்டி நம்ம அந்த உள்ள இடத்துல வச்சிடலாம். ஆனால் 80%க்கு மேலே வந்துருச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய வேலி வந்து ஒரு குச்சி 6 அடின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது 5 அடி மேலேயும் 1 அடி உள்ளேயும் போயிட்டதுனால இப்போ இந்த துளிர் மேலே வர்றது வந்து ஆடு அவ்வளோ தூரத்துக்கு போய் கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அந்த இடையில ஒரு 1-2 குச்சி வந்து ஸ்லோவாக தாங்க வருது. இந்த நம்பிக்கை கொடுத்ததுனால நாங்கள் என்னோடய 2வது தோட்டத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கிடையில் எங்களுக்கு 2 மழை கிடைச்சதுனால நாங்கள் நிலத்தை நல்லா விழுது போட்டுட்டோம். சட்டி கலப்பை போட்டு விழுதுட்டு நாங்கள் நிலத்தை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டு, நாங்கள் சங்ககிரியில் பழனின்றவரை திருப்பி காண்டாக்ட் பண்ணி குச்சி வெட்ட சொல்லிட்டோம். அவங்க வரத்துக்கு முன்னாடி நிலத்தை ரெடி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் முன்னாடி செஞ்ச மாதிரியே நாங்கள் வந்து இந்த நிலத்தை ஜேசிபியில் குழியை நோண்டி இப்படி போட்டுட்டோம்னா அவங்க வந்து குழி எடுக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நாங்கள் வந்து அந்த ஜேசிபியை வச்சு அந்த குழி போட்டு ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த இதில் வந்து தண்ணியும் விட்டு வச்சிட்டோம். இப்போ நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் தோட்டத்தில் ஜேசிபி நோண்டி நோண்டின மண்ணை அதே இடத்துல போட்டுருங்க. அப்போ வந்து அந்த சாயில் வந்து லூஸ் ஆகிறதுனால நம்மளுக்கு செடி வைக்க ஈஸியாகும், அது வளர்கிறதுக்கு உறுதுணையாகவும் இருக்கும். மண் வந்து இறுகி இருக்காது, இலகுவாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வளர்ச்சி விகிதம் அதிகமாக இருக்கும். இது என்னோடய 2வது காடை நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நான் போன வீடியோவில் எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன், வேலி அமைக்கிறப்ப அவங்க என்னென்ன வேலைகளை பண்ணுறாங்கன்னு. நான் பல தேடலுக்கு அப்புறம் தாங்க இவரை பிடிச்சேன். இவர் ஓரளவுக்கு நேர்மையான ஆள், விலையும் ஓரளவுக்கு நம்மளுக்கு கட்டுப்படி ஆகிற அளவில் கொடுக்குறாரு. மற்றவங்களாம் ரொம்ப அதிக ரேட்டு சொல்கிறாங்க. புதுக்கோட்டையெல்லாம் போய் விசாரிச்சுட்டேன், புதுக்கோட்டை, பெரம்பலூர் எல்லாமே. இவர் எப்பொழுதுமே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுங்க, நீங்கள் கம்பி வேலி எவ்வளோ அமைக்க பட்ஜெட் போடுறீங்களோ அதில் பாதி வந்துடுங்க. குறைஞ்ச செலவு அப்படின்றதெல்லாம் கிடையாது. இது என்னென்னா நீங்கள் கம்பி வேலி அமைக்கிறதுல பாதி செலவு எனக்கு ஆயிடுச்சுங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி அவங்க வந்துட்டாங்க. ஊர்லேருந்து வந்த பிறகு அவங்க காலையிலே வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஏற்கனவே ஜேசிபி எடுத்து வச்சுருக்க மண் எடுத்து லூஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால அவங்க ஈஸியாக அந்த ஆழமாக குழி போட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த குச்சி வைக்கிற அளவுக்கு. நான் இருக்காமல் இருக்கிறதுக்காக அவங்க அந்த கரையா மருந்தை தூவி அது மேலே தண்ணி ஊற்றிடுறாங்க. இது எந்த பிரச்சனையும் இல்லைங்க, ஏன்னா தண்ணி ஊற்றுறதுனால நம்மளுக்கு பாதுகாப்பு. இது ஏற்கனவே நாங்கள் முதல் வெளியில் போட்டு செக் பண்ணிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் நாங்கள் இந்த 2வது வேலி அமைக்கிறப்பையும் இது மாதிரி பண்ணிக்கிட்டோம். தண்ணி இல்லாதவங்க ஐயோ தண்ணி இல்லாமல் எப்படி வைக்கணுன்றதை யோசிக்க வேணாம். உங்களுக்கு எப்படியாவது வைக்கிறப்ப நீங்கள் அந்த குழிக்குள்ளே தண்ணி இருக்கிற மாதிரி ஈரம் வச்சிட்டிங்கன்னா அந்த ஈரப்பதமே ஒரு 15-20 நாளைக்கு தாங்கும். அதுக்கு இடையில் நம்மளுக்கு ஒரு மழை கிடச்சிருச்சுன்னா நம்மளுக்கு அந்த உயிர் வேலி துளுத்துக்குங்க. இது இந்த மழை காலத்தில் அக்டோபர் டு டிசம்பர் வரைக்குமே வாய்ப்புங்க நீங்கள் வைக்கிறதுக்கு. அப்போ துளுத்துருச்சு அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் ஜனவரிலேருந்து மார்ச் வரைக்குமே இடையில் ஒவ்வொரு டைம் மழை பெஞ்சிச்சுன்னா அது நம்மளுக்கு உதவியாக இருக்கும். இது நம்ம ஒன்ஸ் துளுத்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு இதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய ரோட்டு மேலே உள்ள காட்டுக்கு அவங்க வேலையை ஆரம்பித்து நடந்துகிட்ருக்கு. மொத்தம் 5 பேர் வராங்க, 4 ஆம்பளைங்க ஒரு பொம்பளை ஆளுங்க.
அவங்க காலையில் 7 மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க, சாயந்தரம் 5 மணிக்கு முடிச்சிடுவாங்க. அவங்க எங்கள் இடத்துலையே தங்க வச்சுக்கிட்டோம். அவங்கள்ட்டே நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா ஜாமான்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அவங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கிறாங்க. நம்ம பொருள் மட்டும் வாங்கி கொடுக்கணுங்க. அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் பண்ணணும். ஏன்னா வெளியூர்லேருந்து நம்ம காட்டில் வேலை செய்கிறாங்க. நம்ம லோக்கலில் உள்ள ஆளுங்க இந்த மாதிரி வேலை பார்க்குறதுக்கு முடியாதுன்னு சொல்லலை. நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இவங்கன்னா அதுலேயே வேலை செய்கிறதுனால அனுபவங்கள் ஜாஸ்தி, நல்லா ஆழமாக வச்சு நல்லா இறுக்கி கட்டிடுறாங்க. இந்த தடவையும் நாங்கள் பாக்கு தப்புன்னு சொன்னோம் இல்லையா, வரிச்சி குச்சி மாதிரி வச்சு கட்டுறது, தட்டி எல்லாமே நாங்கள் அங்கேருந்தே ஏற்றிட்டு வந்துட்டோங்க. 2-3 விவசாயிங்களாம் சேர்ந்து உங்களுக்கு தேவையான குச்சிகளை கனெக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் செலவு மிச்சமாகும். நீங்கள் சங்ககிரியில் உள்ள பழனின்றவருக்கு நீங்கள் டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணிக்கிங்க. அவர் பேசியிருப்பார் இந்த வீடியோ எண்டில். அது இல்லாமல் அவரோட கான்டாக்ட் நம்பரு எல்லாமே கொடுத்துருக்காங்க. என்னோடய அனுபவத்தின்படி நீங்கள் 2 லட்ச ரூபா ஆகணும். நீங்கள் கம்பி விலைக்கு பட்ஜெட் போட்டிங்கன்னா இது 1 லட்ச ரூபா வந்துடுங்க. பாதி செலவு நீங்கள் மிச்சம் பண்ணலாம். இந்த வேலி அமைச்ச பிறகு நல்லா வளர்ந்த பிறகு நீங்கள் 2 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் மற்றவங்களுக்கு இந்த குச்சியை விலைக்கு கொடுத்தீங்கன்னா, ஒரு 3-4 டைம் இந்த குச்சி கொடுத்தீங்கன்னா உங்களோட வேலியோட காஸ்ட் உங்களுக்கு திரும்பி கிடச்சிருங்க. அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு புதுமையான விஷயமாகவும் பார்க்க நம்மளுக்கு உயிர்வேலி இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இந்த உயிர்வேலி ரொம்ப முக்கியங்க. என்னோடய ஐடியா படி இந்த வேலிக்கு இன்னொரு லேயர் செம்மங்குச்சி இல்லைன்னா இந்த அகத்திக்கீரை, அப்புறம் இந்த சிட்டுக்குருவிகள் சாப்பிட்ற பறவைகள் சாப்பிட்ற பழங்களான நரிப்பழம், மூக்குசளிப்பழம், சீனிப்பழம் இந்த மாதிரியெல்லாம் வச்சுருவாங்க. ஒரு 3 லேயர் வர மாதிரி இருக்குங்க. இது எல்லாம் வளர்ந்து 1 வருஷம் கழித்து பார்த்தோம்னா ஒரு பசுமை சுவர் மாதிரி இருக்குங்க. இப்போ நாங்கள் இது ஒரு 3 நாள் வேலை நடந்ததுங்க. இப்போ என்னோடய புதுக்காட்டுக்கும் அதே மாதிரி தட்டி போட்டு வச்சுட்டோங்க. இது ஒரு 750 ரூபா தாங்க அந்த தட்டி. நாங்கள் வரப்பே லோடில் ஏற்றிட்டு வந்துட்டோங்க. இங்கே நாங்கள் எதுவுமே வாங்கலைங்க. எல்லாமே அங்கேருந்தே வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா நம்ம தோட்டத்துக்கு பக்கத்தில் கடைங்கள்லாம் கிடையாது. அதனால் நம்ம அவர் பழனிகிட்ட சொல்லிட்டோம்னா அவரே எல்லாமே வாங்கிடுறாரு. நான் முதல் தடவை நேராக போய் அவரை பார்த்து இப்படி பண்ணுறாங்க எல்லான்னு பண்ணதுக்கப்புறம் அவரே எல்லாத்தையும் ஏற்றிட்டு வர சொல்லிட்டோங்க. இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய காடு 2 காடையும் ஃபுல் வியூ உங்களுக்கு காட்டுறேன். மொத்தம் 4.25 ஏக்கர் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 14,000 குச்சிக்கு மேலே நான் போட்டிருக்கேன். இது இப்போ புதுசாக போட்ட காடோட வேலி அமைப்புங்க. 2 பக்கெட்டும் வாரி பறிச்சதுனால எங்களுக்கு மழை பெஞ்சப்போ அந்த தண்ணி அங்கே தேங்கி எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. இப்போ இது அடுத்த 1 மாதம் கழித்து நான் 2 தோட்டத்துலேயும் உள்ள வேலியோட முளைப்பு திறன் எப்படி இருக்குது, பார்க்க எப்படி இருக்குன்றதை போடுறாங்க. இது நம்பிக்கை முதல் கார்டு கொடுத்ததுனால நான் 2வது தோட்டத்துக்கு இதை பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. இப்போ போட்டதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு விவசாயிகளாக வராங்க, கேட்குறாங்க. அதே போல் தோட்டக்கலைத்துறையிலையும் பார்த்து பாராட்டினாங்க. ஓகே, நீங்கள் இதே மாதிரி பண்ணது நல்ல விஷயம், நாங்களும் மற்றவங்களுக்கு சொல்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த உயிர்வேலி நம்மளுக்கு இப்போ பார்க்குறதுக்கு இதாக இருக்குங்க. நெருக்கமாக வச்சுருக்கனால நம்மளுக்கு என்ன ஆகுன்னா, நல்லா முளைத்து எல்லாமே வரப்போ நம்மளுக்கு அந்த கேப்பெல்லாம் ஃபுல்லாக அடைஞ்சிருங்க. நம்மளுக்கு பெரிய மரமும் ஆகாது, என்ன ரொம்பவும் குச்சி மெலிசாகவும் இருக்கிறாது. ஸோ ஒன்றோட ஒன்று இது பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நெருக்கமாக அடர்த்தியாக அந்த வேலி வந்துடுங்க. இன்னும் 2-3 லேயர் போடுறப்ப நம்மளுக்கு பசுமையாக இருக்கும். நம்மளுக்கு இந்த தீவனங்களுக்கெல்லாம் ஆடு மாடுங்களுக்கெல்லாம் இது வேலியிலேருந்தே உடச்சி போட்டாலே போதும். இந்த கிழுவை இலை வெள்ளாடுங்களுக்கு நல்ல தீனிங்க. கிழுவையிலே பல வகை இருக்குங்க. முள்ளுக்கிழுவை, இது முள்ளுக்கிழுவை தாங்க. ஆனால் இந்த காட்டுக்கிழுவைன்னு சொல்லுவாங்க, அது கோணல் மண்டலாக வரும். அது நம்ம நிலத்தில் ஒரு இதாக இருக்காது. இதுலேயும் முள் வரும். பட் மற்ற காட்டுக்கிழுவை மாதிரி